श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। श्रिया समाराधितमादिदेवं नारायणं तं सततं नमामि। चरीकरीतिह बरीभरीति य एतदेकोऽथ जरीहरीति। मूकोऽपि यत्प्रसादेन मुकुन्दशयनायते राजराजायते रिक्तो राघवेन्द्रं तमाश्रये। श्रीमध्वसिद्धान्तसमर्थनैक दीक्षं सदैव प्रवचोऽनुरक्तं विद्यातपस्सिन्धुमुदार विद्यामान्यं गुरूणां गुरुमानमामि। तपस्वाध्याय शुश्रूषा कृष्णपूजारतं मुनिं विश्वेशमिष्टदं वन्दे परिव्राट् चक्रवर्तिनम्। आपादमौलिपर्यन्तं गुरूणाम् आकृतिं स्मरेत् तेन विघ्नाः प्रणश्यन्ति सिद्ध्यन्ति च मनोरथाः। श्री विश्वप्रसन्नतीर्थ गुरुभ्यो नमः। हरिः ओम। नारायणाय परिपूर्णगुणार्णवाय विश्वोदयस्थितिलयो नियतिप्रदाय ज्ञानप्रदाय विबुधासुरसौख्यदुःख सत्कारणाय वितथाय नमो नमस्ते। ஸ்ரீமதாச்சாரியார் மத்வாச்சாரியர் அப்படின்னு பிரசித்தமானவர். அவர் சர்வமூல கிரந்தத்துல ரச்சனை செஞ்சிருக்கார். சர்வமூல கிரந்தங்கள் அப்படின்னா 37 கிரந்தங்கள் இருக்கிறது. அந்த 37 கிரந்தத்திலையும் கூட ஹரிய சர்வோத்தமத்துவத்தை சொல்லியிருக்காரு. ஹரிங்கிறவன் சர்வோத்தமா, எப்படி ஹரியோடைய பூஜையை பண்ணணும், எப்படி ஹரியோடைய ஸ்வரூபம் இருக்கு, அவனுடைய குணம் எப்படி இருக்குன்னு அவனை பத்தி தியானத்தை அடையணும். ஞானத்தை அடைஞ்சா அதனால மோட்சம்ங்கிறது கிடைக்கிறது. கொஞ்சம் பேர் சொல்றாங்க வேதம் இருக்கு, எல்லா வேதமும் கூட கர்மத்தை சொல்லிட்டு இருக்கு, ஞானத்தை சொல்றதே இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ ஒரு வேதம் இருக்கு, சோமேன யஜேதா இல்லைன்னா ஜோதிஷ்டோமேன ஸ்வர்காமோ யஜேதா அப்படின்னு வேதம் இருக்கு. இந்த வேதம் என்ன சொல்றதுன்னா, ஜோதிஷ்டோமங்கிற யாகம் ஒன்று இருக்கு, அந்த யாகத்தை செஞ்சிருங்க எல்லாரும் கூட. யாகத்தை செஞ்சா அதனால சொர்க்கம் கிடைக்கும். அப்படின்னா சொர்க்கம் கிடைக்கணும்னா என்ன வேணும்? உனக்கு யாகம் செய்யணும். அப்படின்னா வேதம் எல்லாமும் கூட என்ன சொல்லிட்டு இருக்குன்னா, சொர்க்கம் வேணும்னா யாகத்தை செய், உனக்கு குழந்தை வேணுமா புத்திரேஷ்டியை செய், இந்த பசு வேணுமா பசு யாகத்தை செய்யன்னு சொல்லி எல்லா வேதமும் கூட என்ன சொல்லிட்டு இருக்கு? யாகத்தை பண்ணு, ஹோமத்தை பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கு வேதம் எல்லாமும் கூட. அப்படின்னா எந்த வேதமும் கூட கடவுளை சொல்றதே இல்லையா? அப்படின்னா அதுக்கு ஸ்ரீமதாச்சார் சொல்றாரு, எல்லா வேதமும் கூட கடவுளையே சொல்லிட்டு இருக்கு. இப்போ ஸ்வர்க்கம் அப்படின்னா அது மோட்சத்தை விட கீழானது. ஸ்வர்க்கம்னா அதுல கொஞ்ச நாள் சுகம் இருக்கும். ஆனா சாஸ்திரம் சொல்றது க்ஷீணே புண்ணியே மர்த்தியலோகம் விஷந்தி. ஸ்வர்கலோகத்துல எவ்வளோ நாள் நம்ம புண்ணியம் செஞ்சிருக்கோமோ அவ்வளோ நாள் சொர்க்கலோகத்துல இருக்கிறதுக்கு இடம் இருக்கு. அப்படின்னா பூலோகத்துல பிறந்தப்போ அநேக அஹிம்சை எல்லாம் செஞ்சு, விரத்தம் எல்லாம் செஞ்சு, அனுஷ்டானம் எல்லாம் செஞ்சா புண்ணியம் வரும். அந்த புண்ணியத்தினால ஸ்வர்க்கங்கிறது வருது. எப்போ புண்ணியம் எல்லாம் நாசம் ஆகுதோ அப்போ ஸ்வர்கலோகத்தை விட்டு கீழே இறங்கி வரணும். க்ஷீணே புண்ணியே, புண்ணியம் எல்லாம் க்ஷீணமானப்போ எல்லாம் புண்ணியம் எல்லாம் காலி ஆயிடுச்சுன்னு சொல்றோம் இல்லையா? காலி ஆச்சுன்னா மர்த்தியலோகம் விஷந்தி, இந்த மனுஷலோகத்துக்கே வந்துருவாங்க. அப்படின்னா இந்த ஸ்வர்க்கம் அதெல்லாம் கூட சாஸ்வதம் அல்ல. யாகம் செஞ்சா சொர்க்கம் தான் கிடைக்கும், அப்படின்னா சொர்க்கங்கிறது சாஸ்வதம் அல்ல. அப்படின்னா வேதத்தோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, வேதம் கடவுளை சொல்லிட்டு இருக்கு, பகவான் சுவாமியை சொல்லிட்டு இருக்கு வேதம், பகவான ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கிறது வேதம். அனந்தாவை வேதாகா, வேதம் ராசி ராசி அனந்தமா இருக்கிறது. நாம இந்த மனுஷ ஜென்மத்துல பிறந்து அதை படிக்க முடியாது. ஆனா எவ்வளவு நம்ம அத்தியனம், நாம இப்ப ருக்வேதி அப்படின்னு சொன்னா நான் ருக்ஷாக்கைய அத்தியனம் பண்ணணும், யஜுர்வேதின்னு சொன்னா யஜுர்வேத சாக்கைய அத்தியனம்னு பண்ணணும். இப்படி எல்லா வேதத்தை அத்தியனமும் பண்ணணும். வேத அத்தியனம் பண்ணு, அதுல என்ன சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லி சாஸ்திரத்தை தெரிஞ்சுக்கணும். அந்த சாஸ்திரத்தை எல்லாம் வேத அர்த்தம் என்னன்னு சொல்லி பிரம்மசூத்திரத்துல வேதவியாசரே பகவானே வேதவியாசராகி அவதாரம் செஞ்சு பிரம்மசூத்திரத்தை கொடுத்திருக்காரு. அந்த பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் அதெல்லாம் கூட ஸ்ரீமதாச்சாரியர் எழுதி இப்படி சர்வமூல கிரந்தம்னு சொல்லி அநேக கிரந்தங்களை ஒரு ராசியை நம்மளுக்கு ஸ்ரீமதாச்சாரியர் கொடுத்திருக்கார். இப்படி மத்வாச்சாரியர் எழுதியிருக்க சர்வமூல கிரந்தத்துல ஒன்னாக இருக்கிறது தான் மகாபாரத தாத்பரிய நிர்ணயா அப்படிங்கிற ஒரு கிரந்தம். மகாபாரத தாத்பரிய நிர்ணயத்துக்கு அப்படிங்கிற ஒரு கிரந்தத்துல என்ன சொல்லிட்டு இருக்காரு
அல்ல மகாபாரத் நிர்ணயத்தை நீங்க என்ன சொல்றது? வேதவியாசரே சாட்சாத் பரமாத்மா பகவான், அவனே வேதவியாசராகி அவதாரம் செஞ்சாரு. வேதவியாசராகி அவதாரம் செஞ்ச அப்புறம் அந்த மகாபாரதம் விஷாலವಾಗಿ எழுதியிருக்காரு. அந்த மகாபாரதத்தை படிச்சா அதுல இருந்து நமக்குலாம் தெரியும்ல அப்படின்னா, மகாபாரதத்தை நாங்களும் படிக்கலாம், நீங்களும் படிக்கலாம். ஆனா அதுல படிக்கும் போது கொஞ்சம் பக்கம் விரோதம் வரும். அந்த இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னா, ராமர் இருக்காரு. ராமர் எவ்வளோ மரியாதையா புருஷோத்தம. ராமாயணத்தை படிக்கிற போது அந்த ராமர் இருக்கார். ராமரை பத்தி மரியாதை புருஷோத்தமன் எல்லாம் சொல்லி நம்ம கொண்டாடுறோம். ஆனா பின்னால இருந்து, மரத்துக்கு பின்னால இருந்து பானத்தை அடிச்சார் இல்லையா, அதெல்லாம் சரியா அப்படின்னு கேள்வி வரும். மகாபாரத்தை பார்த்தப்போ பீமசேன தேவர் எதுக்கு இப்படியெல்லாம் செய்யணும்னு சொல்லி ரத்தத்தை குடிக்கிறாருன்னு நல்லா வருது. அல்ல பீமசேன தேவர் இப்படியெல்லாம் செய்யலாமா? அமானுஷமாகிறதுக்கಂತ ஒரு வேலை அது. யாராரு ரத்தத்தை குடிப்பாங்களா? இதையெல்லாம் செய்யலாமா? கடவுளா இருந்து இப்படியெல்லாம் செய்யலாமான்னு சொல்லி பீமசேனவர் மேலேயும் நம்மளுக்கு எல்லாம் அகௌரவம் வரும். இந்த மாதிரி மகாபாரத்துல ராமாயணத்துல அங்கங்க வர்ற கேள்விகளை எல்லாம் எடுத்து ஸ்ரீமதாச்சாரி இது அபிப்பிராயம் இந்த மாதிரி இருக்கு, அவங்க அந்த சந்தர்ப்பத்துல எதுக்கு இந்த மாதிரி நடந்துகிட்டாங்க, நிஜமாலுமே பீமசேன தேவர் ரத்தத்தை குடிச்சாரா, இந்த மாதிரி இருக்கிற அநேக சந்தர்ப்பங்களை எல்லாம் எடுத்து என்னென்ன விரோதம் வருமோ படிக்கும் போது நம்மளுக்கு மனசுக்கு திருப்தின்னு கொடுக்கணும். திருப்தியை கொடுத்தா, ஓ வேதவியாச தேவர் இப்படி சொல்லியிருக்காரு, பீமசேன தேவர் இப்படி செஞ்சாரு அப்படின்னு சொல்லி பீமசேன தேவரை பத்தி நம்மளுக்கு கௌரவம் வரணும். ஆனா நாமளே நேரமா படிச்சுட்டா மகாபாரத தாத்பரிய நிர்ணயம் இல்லாம நாம நேர மகாபாரதத்தையோ ராமாயணத்தையோ எப்படி இப்படி எடுத்து படிச்சுட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு அங்க என்ன சொல்றாங்கன்னு புரியாது. ஒண்ணு புரியாம இருக்கிறது ஒரு தோஷம், விபரீதமா புரிஞ்சிடும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ, ஓ இப்படி சொல்லியிருக்கோம், ஓ இந்த மாதிரி வேற மாதிரி புரிஞ்சிடும், இதுவும் தோஷம். அப்படியெல்லாம் ஆகக்கூடாதுன்னு சொல்லி தெரியாம இருக்கக்கூடாது, தெரிஞ்சாலும் கூட அறகுறையா தெரியக்கூடாது, சரியா தெரியணும். என்ன தெரியறமோ சரியா தெரிஞ்சுட்டு அதை பத்தி இன்னொருக்கு சொல்றதாகலி நம்ம அனுஷ்டானமா செய்யணும்னா சரியா தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அதுக்கோஸ்கர ஸ்ரீமதாச்சாரியர் மகாபாரத தாத்பரிய நிர்ணயா அப்படிங்கிற ஒரு கிரந்தத்தை ரச்சனை பண்ணாரு. அதுல 32 அத்தியாயம் இருக்கு. சிருஷ்டி ஸ்திதி லயா அதெல்லாம் 3 அத்தியாயம், முதல்ல 3 அத்தியாயத்துல நிரூபணை பண்ணி அப்புறம் ராமாயணத்தோட கதையை 4வது அத்தியாயத்துல இருந்து 9வது அத்தியாயத்து வரைக்கும் நிரூபணை பண்ணியிருக்காரு. பேரு மகாபாரத தாத்பரிய நிர்ணயான்னு இருக்கலாம், ஆனா ராமாயணத்தோடைய கேள்வி அதெல்லாம் உத்தரம் அதெல்லாம் கூட சொல்லி அப்புறம் மகாபாரத் 10வது அத்தியாயத்துல இருந்து மகாபாரத கதைய நல்லா விஷாலமா சொல்லிட்டு போயிருக்காரு. என்னென்ன கேள்வி வருது எல்லா சூக்ஷ்ம அம்சத்தையும் எடுத்து அந்த கேள்விக்கு என்ன உத்தரம் என்ன பதில் அப்படிங்கிறத சரியா நிர்ணயம் பண்ணி கொடுத்திருக்காரு ஸ்ரீமதாச்சாரியர். இப்படி 10வது அத்தியாயத்துல மகாபாரத கதையை ஆரம்பிச்சுட்டு இருக்காரு மத்வாச்சாரியர். மகாபாரத கதையை ஆரம்பிக்கும் போது சொல்றாரு, வேதவியாச பரமாத்மா நாராயணா வேதவியாசோடைய ரூபத்துல அவதாரம் செஞ்சிட்டு இருக்காரு. துவாபரே தயுகே பிராப்தே, துவாபர யுகம் வந்துட்டு இருக்குது. அப்போ வேதவியாச தேவராகி சாட்சாத் பரமாத்மனே பகவான் அவதாரம் பண்ணிட்டு இருக்கான். நாராயணா வேதவியாசரா அவதாரம் பண்ணிட்டு இருக்காரு. வேதவியாசரா அவதாரம் பண்ணணும்னா இங்க காரணம் இருக்கு. எல்லா தேவதைகளும் போய் பிரார்த்தனை செஞ்சாங்களாமா. என்ன பிரார்த்தனை செஞ்சாங்க? மத்வாச்சார் சொல்றாரு, பயோப்தேர் உத்தரம் தீரம் ஆசாத்ய விபுதர்ஷபாஹ துஷ்டுபுஹோ புண்டரீகாட்சம் அக்ஷயம் புருஷோத்தமம். நாராயணா நம்மள மாதிரி இல்லாம நாம எல்லாம் புருஷர்கள் எல்லாம் மனிதர்கள் தான் அர்த்தம். நாம எல்லாம் புருஷர்கள், ஆனா நாராயண புருஷோத்தமா, அவன் எல்லா புருஷர்கள் கூட ரொம்ப உத்தமனா இருக்காம. நாம எல்லாம் என்னமோ சின்ன சின்ன வேலைகளை செய்யலாம், ஆனா ஜகத்தோடைய இந்த பூமியோடைய நிர்மாணத்தை சிருஷ்டி நம்மளால செய்ய முடியுமா? நம்மளால செய்ய முடியாது. அதை செஞ்சவன் நாராயணன். லயத்தை செய்ய முடியுமா? அந்த சம்ஹாரத்தை செய்ய முடியுமா? நம்மளால செய்ய முடியாது. இத்தனை ஜீவராசிகள் இருக்காங்க, ஜட வஸ்து இருக்கு, அசையாம இருக்கிற என்னென்னமோ டேபிள் மரம் எல்லாம் இருக்கு, அசைகிற வஸ்துகள் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் சிருஷ்டி செஞ்சவர் யாருன்னா நாராயணன். இப்படி நம்மளால செய்ய முடியாத வேலையெல்லாம் செஞ்சிருக்கவன் நாராயணன். அது பகுச்சித்திர ஜகத் பகுதா கரணாத், சித்திர விசித்திரமாக இருக்கிற இந்த ஜகத்தை சிருஷ்டி செஞ்சிருக்கவரு நாராயணர். அப்படின்னா என்ன? இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா ஒரு காட்டுக்கே நம்ம போறோம்னு சொன்னா அந்த காட்டுல எத்தனை வகையா இருக்கிற மரங்கள் இருக்கு, எத்தனை செடி கொடிகள் இருக்கு, எத்தனை பூக்கள் இருக்கு, எத்தனை பழங்கள், எத்தனை காய்கள் இருக்கு, எத்தனை பிராணிகள் இருக்கு, எத்தனை பட்சிகள் இருக்கு, எத்தனை மிருகங்கள் இருக்கு. இப்படி ஒரு காட்டுக்குன்னு சொன்னா இப்படி ஒவ்வொரு இடத்துக்கு நாம் போய் பார்த்தாலும் கூட இந்த ஜகத்துல நம்ம பார்க்காம இருக்கிறதே அநேகமா இருக்கு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சிருஷ்டி பரமாத்மனோடது. என்னென்ன பர்வத்தங்கள் இருக்கு, பத்ரி முதலாத ஜாகம் இருக்கு, என்னென்னவெல்லாம்
அந்த பரமாத்மா சிருஷ்டி செஞ்சிருக்கான். இந்த இடத்துக்கெல்லாம் நம்ம போகணும், இந்த ரசிச்சு எல்லாம் பார்த்தோம்னா அப்போ தெரியுது நம்மளுக்கு, ஓ பரமாத்மனுடைய சிருஷ்டி எவ்வளவு நல்லா இருக்குது. ஒரு மூக்க பிராணி, வாய் பேச வராத பிராணி, அந்த பிராணி மேல் நம்மளுக்கு எவ்வளவு ஒரு அன்பு வருது. ஒரு நாயை எடுத்துக்கலாம், ஒரு மான் குட்டியை எடுத்துக்கலாம், ஒரு யானை குட்டியை எடுத்துக்கலாம். அதெல்லாம் பார்த்தா ஓ எவ்வளவு நல்லா இருக்கு, அது கூடவே நாம் இருந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படின்னா எப்படி ஒரு சிருஷ்டியை பரமாத்மா செஞ்சிருக்கா. பகுச்சித்திர ஜெகத் பகுதா கருணாத், அதெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோ நல்ல சிருஷ்டி செஞ்சிருக்கியப்பா பரமாத்மா. நீ வெறும் பூலோகத்தை சிருஷ்டி செஞ்சிருக்கானா, பாத்தாள லோகம் 14 லோகத்தையும் கூட சிருஷ்டி செஞ்சிருக்காம பரமாத்மா. அவனை பத்தி எல்லா தெய்வத்துக்களும் கூட போய் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்காங்க, அவனை புகழ்ந்து பாடிட்டு இருக்காங்க. புருஷோத்தமம், நீனு புருஷருக்கு எல்லாரும் கூட உத்தமனாகிருக்கவன். நாங்க எல்லாரும் புருஷர் அவ்வளவுதான், ஆனா நீ உத்தமனாக இருக்கவன் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்காங்க. விபுதர்ஷபாஹா, விபுதர்ஷபாஹான்னா தேவதைகள் எல்லாம் போய் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்காங்களாமா. பயோப்தேர் உத்தரம் தீரம், நாராயணன் எங்க இருக்கான் அப்படின்னா தேவதைகள் ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது பயோப்தேஹே, க்ஷீர சமுத்திரம்னு சொல்றோம் இல்லையா, பால் சமுத்திரம், பால் கடல்னு சொல்றோம், பார்க்கடல்னு தமிழ்ல விவகாரம் செய்யறோம். அந்த பார்க்கடலோடைய உத்தர தீரத்துல பரமாத்மா இருக்கான். அவனை பார்த்து துஷ்டுஹூ புண்டரீகாட்சம், அவனுடைய சிருஷ்டியை பத்தி அவன குணங்களை பத்தி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நாம் இந்த சந்தர்ப்பத்தில் தெரிஞ்சுக்கணும். பகவந்தனுடைய பரமாத்மாவுடைய அவதாரங்கிறது ரெண்டு மாதிரி இருக்கலாம், ரெண்டு மாதிரி நம்ம விபாகம் செய்யலாம். ஒண்ணு மூல ரூபம்னு சொல்லி மூல ரூபம்னு ஒரு விபாகம் செய்யலாம். இன்னொன்னு அவதார ரூபம்னு ரெண்டு இருக்கு. மூல ரூபம்னு சொன்னா நாராயண ரூபம், அவதார ரூபம்னு சொன்னா இந்த தசாவதாரமும் எடுத்துக்கலாம். கூர்மனாகி அவதாரம் செஞ்சான், மத்ஸ்யனாக அவதாரம் செஞ்சான், இப்போ வேதவியாசராகி அவதாரம் செஞ்சுட்டு இருக்கான் பரமாத்மா. இப்படி அவனுடைய அவதார ரூபம், அப்படி மூல ரூபம்னு சொல்லி ரெண்டு ரூபம் இருக்கு. மூல ரூபத்துல எந்த ஒரு தோஷமும் இருக்காது, குணம் எல்லாம் பூரணமா இருக்கும், தோஷம் இருக்கவே இருக்காது. குணபூரணம்னா என்ன, எப்பவும் அவனுக்கு ஆனந்தமே இருக்கும். இப்போ நாம என்னமோ பார்த்துட்டு இருக்கோம்னு சொன்னா, இப்போ நாம உட்காந்து உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா பரமாத்மனுக்கு இது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடியே இதை பார்த்திருப்பான். இவன் 100 வருஷத்துக்கு அப்புறம் உபன்யாசம் பண்றாங்கிறத நம்மளுக்கு முன்னாடியே பார்த்திருப்பான் அவன். அப்புறம் நம்ம குழந்தையா இருக்கும் போது என்ன செஞ்சுட்டு இருந்தோம் அப்படிங்கிறத இப்போ பிரத்யட்சமா பார்த்துட்டு இருப்பான். முன்னாடி என்ன நடக்கிறது அதையும் பார்த்துட்டு இருப்பான். இப்படி பரமாத்மனுடைய குணங்கள் அது ரொம்ப அதிசயம், அச்சிந்திய சக்தி அவன்ல இருக்கு. நம்மளால கல்பனை செய்ய முடியாது. ஓ இப்படி ஒரு சக்தி இருக்கா இவங்கிட்ட சொல்லி கல்பனை செய்ய முடியாது. அப்படிப்பட்ட சக்தி அவங்ககிட்ட இருக்கிறது. அந்த மாதிரி சக்தி இருக்கிறவன் பரமாத்மா. இது மூல ரூபத்துல இந்த மாதிரி சக்தி இருக்கு. அவதார ரூபம் நாம் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா ராம ரூபம் இருக்கு, ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், இந்த மாதிரி அநேக அவதார ரூபங்கள் இருக்கு. அவதார ரூபங்கள்ல நீங்க கேட்கலாம், அவதார ரூபங்களும் கூட பூர்ணமா இருக்கிறது, நித்திய எப்பவும் ஆனந்தமே இருக்கும் அவதார ரூபத்திலேயும் கூட. ஐயோ என்ன ஆச்சாரே பொய் சொல்றீங்கன்னு கேட்கலாம். ஏன்னா ராமாவதாரத்துல இருக்கு இல்லையா, சீதையை பிரிஞ்சு எவ்வளவு துக்கத்தை அனுபவிக்கிறாரு. கிருஷ்ணாவதாரத்துல அவதார சமாப்தி காலத்திலேயே எப்படி ரத்தம் வந்துட்டு இருக்கு காலில இருந்து, அப்படி பிராணத்தை விட்டாருன்னு சொல்லி துக்கம் எல்லாம் அனுபவிக்கிறது கண்டிருக்கோம் இல்லையா. வெறும் ஆனந்தம் சொல்றீங்கல்லன்னா, ஆனந்த ரூப பரமாத்மா எப்பவும் ஆனந்த ரூபத்திலே இருக்கிறவன் தான். ஆனா அவதாரம் செஞ்சப்போ நரேஷு ஜென்ம நரவத் பிரவருத்தி, நம்ம மனுஷராகி அவதாரம் செஞ்சப்போ அவங்க மாதிரியே நம்ம நடந்துக்கணும், அவங்களுக்கு பாடம் எடுத்து கொடுக்கணும். இப்படி நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி பாடம் சொல்லி கொடுக்கணும். நீ இப்போ பிராமணனா அவதாரம் செஞ்சிருக்கியா, இந்த மாதிரி இருக்கணும். பிராமணனா இருக்கேன்னா உன்னுடைய விருத்தி என்னமோ, உன்னுடைய வேலை என்னமோ, யஜனம் யாஜனம் அத்தியனம் எல்லாத்தையும் நீ செய்யணும். வேதாத்தியனம் பண்ணணும், சந்தியாவந்தனம் பண்ணணும், இதெல்லாம் நீ செய்யணும். நீ க்ஷத்திரியனா இருக்கியா, அப்போ க்ஷத்திரியனா கிருஷ்ண அவதாரம் செஞ்சு காட்டினா, ராமனா அவதாரம் செஞ்சு காட்டினா, க்ஷத்திரியனா இருக்கும் போது என்னென்ன செய்யணும். நீ பிரம்மச்சாரியா இருக்கியா, அப்ப சொல்றான், அப்போ நீ வாமனாகி பரமாத்மா அவதாரம் செஞ்சு காட்டினா என்ன பண்ணணும் நீனு அப்படின்னு சொல்லி, இப்படி பரமாத்மா நம்மளுக்கு என்ன எப்படி நம்ம நடந்துக்கணும்னு சொல்லி கொடுக்கறதுக்கோஸ்கரம் அவதார ரூபத்தில் நடந்துக்குவான். பூர்ண ரூபத்துல என்னென்ன மூல ரூபத்துல என்னென்ன குணங்கள் எல்லாம் இருக்கோ எல்லா குணங்களும் கூட அவதார ரூபத்திலயும் வரும். ஆனா நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிற சக்தி இருக்காது. அப்படி ஒரே ஒரு தோஷமும் கூட பூர்ண ரூபத்துல இல்ல, மூல ரூபத்துல. அப்படியே இந்த அவதார ரூபத்திலே கூட எந்த தோஷமும் வராது. ஏதோ தோஷம் நம்ம சொல்லலாம், ஆனா அதெல்லாம் கூட நம்மளுக்கு காட்டிக்க அசுர ஜனர மோகன செய்யறதுக்கோஸ்கரவாகி. ஆனா யார் யாரோ அசுர ஜனங்கள் எல்லாம் இருப்பாங்க லோகத்துல, ரொம்ப பாப்பா செஞ்சிருப்பான். அவன் அப்பா அம்மாவையும் கூட சரியாம பாத்துக்காம, அப்பா அம்மாவுக்கு ஒரு பொழுது சாப்பாடு கூட போடாம இருப்பான், ரொம்ப பாபம் செஞ்சுட்டு இருப்பான், சந்தியாவந்தனம் செய்யாம இருப்பான். அந்த மாதிரி ஜனங்கள் எல்லாம் பரமாத்மா இங்க அவதாரம் செஞ்சப்போ அவன குணங்களை தெரிஞ்சுக்கிட்டா அவங்களுக்கு புண்ணியம் வந்துடும். புண்ணியம் வந்துட்டு அவங்களுக்கு என்ன தப்பு செஞ்சிருக்காங்களோ அந்த தப்புக்கு சரியான சிக்ஷை கிடைக்காதது. அதுக்கோஸ்கரம் இப்படி எல்லாம் ஆகக்கூடாது. அப்புறம் ராட்சசர்லாம் இருப்பாங்க,
அசுரர்கள் இருப்பாங்க லோகத்துல, அவங்களுக்கெல்லாம் அவன் துஷ்டர்களுக்கு எப்பவும் கூட மோட்சம் கிடைக்கக்கூடாது. ஆனா பரமாத்மாவோட சங்கல்பம் இது, சத்திய சங்கல்பம்னு சொல்லி பரமாத்மாவை பகவானை கூப்பிடுறோம். அவனுடைய சங்கல்பம், அவன் இப்படி நடந்துக்கணும். மோட்சங்கிறது யார் யார் நல்லவங்க இருக்காங்களோ அவங்களுக்கு கிடைந்தே தீரணும். ஆனா யார் யார் கெட்டவங்க இருக்காங்களோ, யார் யாரு அவனை துவேஷம் செய்யறாங்களோ, யார் யார் லோகத்துல அவங்கவுங்களுக்கு வேலை என்ன இருக்கோ, யஜனம் இருக்கலாம், அத்தியனம் இருக்கலாம், கத்திரிய ராஜ்ய பாலனம் செய்யறது, ராஜ்யத்தை நல்லா பார்த்துக்கணும், கத்திரியனுடைய வேலை அது. அதையெல்லாம் சரியா செய்யலைன்னு சொன்னா அவங்களுக்கு நரக்கம், மோட்சம் கிடைக்கக்கூடாதுன்னு இப்படி எல்லாம் தர்ம அதர்மத விவஸ்தையை அதரையெல்லாம் பார்த்திருக்கவன் பரமாத்மா. இப்படி அவதார ரூபத்துல தோஷம் கண்டால கூட அசுரர்களுக்கோஸ்கரம், அந்த மாதிரி அசுரர்கள் தன்னை பத்தி தெரிஞ்சுக்க கூடாதுங்கிறதுக்கோஸ்கரம் அந்த மாதிரி பரமாத்மா செய்வானே ஒழிய, நாம் அப்படி எல்லாம் பரமாத்மனுக்கு அவதார ரூபத்திலையும் கூட தோஷம் இருக்குன்னு நினைத்தும் பார்க்க கூடாது. மூல ரூபத்துல எப்படி பூரணனா இருக்கானோ அதே மாதிரி அவதார ரூபத்திலையும் கூட குணபூரணனா இருப்பான், நித்தியம் ஆனந்த ஸ்வரூப்பியா ஆகியிருப்பான் பரமாத்மான்னு எல்லா தேவதைகளும் கூட பரமாத்மனை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு பிரசங்கத்தை சொல்றாங்க. நமோ நமோ கண்ய குணைக தாம்னே சமஸ்த பராமிருதானந்த பத பிரதாயினே. நீ மோட்சத்தை கொடுக்கவாகிருக்கப்பா, அது பராமிருத்தம், அமிர்தம், அது மோட்சம். அந்த அமிர்தத்தை கொடுக்கறவன் நீ ஆகியிருக்க. அநாத்ய விஜான தவோனி ஹந்தரே. நம்மளுக்கெல்லாம் அஜ்ஞானம் இருக்கிறது. அஜ்ஞானம்னா நம்மளுக்கு ஒன்றும் தெரியல, பரமாத்மா பத்தி சாமியை பத்தி ஒண்ணுமே தெரியல. சும்மா கடவுள் இருக்கான்னு சொல்றோம், என்னமோ நாஸ்திகம் இல்லை நாம. ஆனா ஆஸ்திகர்னு சொல்லக்கூடாது, நாம ஆஸ்திகவாதம் செய்யறது இல்லை நாம. ஆனா ஆஸ்திகராக இருக்கோம்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு ஒன்றும் தெரியல பரமாத்மாவை பத்தி, அவனோட ஸ்வரூபம் எப்படி இருக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனா எங்களுக்கு அந்த அஜ்ஞானத்தை எல்லாம் நீக்கி நீ ஞானத்தை கொடுக்குறவன் ஆகியிருக்கேப்பா. அநாஜ் அவிஜான தமோனி ஹந்தரே. அவிஜானங்கிறது ஒரு கெட்டது, அந்த கெட்டதையெல்லாம் அழிச்சு எங்களுக்கு நல்லது செய்யறமாக இருக்கா. அவித்யான்னா இருட்டுன்னு சொல்றான், அஜ்ஞானம்னு சொன்னா அவித்யா, அது இருட்டு மாதிரி இருக்கு. இருட்டு எப்ப போகுதுன்னு சொன்னா சூரியனுடைய பிரகாசம் வந்துச்சுன்னா இருட்டெல்லாம் ஒளிஞ்சிரும். அப்படியே பரமாத்மா நீ சூரியனுடைய பிரகாசம் மாதிரி, நீ உன்னோட ஞானம் வந்துருச்சுன்னு சொன்னா எங்களுக்குள்ள இருக்க அஜ்ஞானம் எல்லாம் போயிரும். எப்படி இருட்டு சூரியன் வந்தப்புறம் போகுதோ அப்படியே ஞானமும் கூட இருட்டு மாதிரி, அஜ்ஞானங்கிறது இருட்டு மாதிரி, ஞானம் வந்தப்போ அந்த அஜ்ஞானம் எல்லாம் போயிரும். எப்போ பரமாத்மனுடைய ஞானம் வருதோ அப்ப நாமளும் கூட மோட்சத்தை அடையலாம் சொல்றாங்க. நமோ நமோ அகண்ய குணைக தாம்னே. உன்னல்ல ஆனந்தங்கிற குணம் இருக்கு, சுகத்தை கொடுக்கறவன் ஆகிருக்கு, நீ சுகனுடைய ஸ்வரூபம் ஆகிருக்க, உனக்கு எப்பவும் துக்கம் இல்லை. அகண்ய குணைக தாம்னே. உன்னல்ல எவ்வளோ குணங்கள் இருக்கு, அத 1 2 3 சொல்ல முடியாது, அவ்வளோ குணங்கள் உன்கிட்ட இருக்கு. அகண்ய குணைக தாம்னே. அகண்யவாக இருக்க ஒரு குணங்களுக்கு நீ உடையனாக இருக்க, ஆசிரியனாக இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நமோ நமஹா 2 வாட்டி உனக்கு நமஸ்காரம் சொல்லி எல்லா தேவதைகளும் கூட ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்காங்க. விஞ்ஞான மரீச்சி மாறினே. நீ ஞான ரூபனாக இருக்க, மரீச்சி பிரகாச ரூபமாக இருக்கு நீ அப்படின்னு சொல்லி பரமாத்மனை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ரீமதாச்சார் ஒரு பிரசங்கத்தை நிரூபணம் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்தது ஸ்வதத்தமாலா புவி பாத கோபதோ துர்வாசசாபத ஆசுஹிஸ்ரீயா சக்ரே விஹீனேந்திதி ஜெய்ஃப் பராஜிதே புராபயம் துவாம் சரணம் கதாஸ்மா. தேவதைகளெல்லாம் பரமாத்மா கிட்ட வந்தப்போ சொல்லிட்டு இருக்காங்க, பரமாத்மா உனக்கு நினைப்பு இருக்கா, நீ போன யுகத்துல இந்த மாதிரி ஒண்ணு ஆயிருந்தது. என்னன்னு சொன்னா ஸ்வதத்தமாலா புவி பாத கோபதோ. எங்களுக்கெல்லாம் உடையனாக இருக்கவன் தேவேந்திரன், எல்லா தேவதைகளுக்கும் ராஜா அவன் தேவேந்திரன். அந்த தேவேந்திரன் ஒரு நாள் ஐராவதங்கிற யானை, ஐராவதங்கிறது வெள்ளை யானை, அது அந்த ஐராவத யானத்து மேல உட்கார்ந்து வந்துட்டு இருக்கான். ஐராவத யானை ரொம்ப பெருசாக இருக்கிறது, பார்க்கற ரொம்ப சுந்தரமாக இருக்க ரூபம் வந்துருது. அந்த ஐராவத வாகனத்து மேல இந்திரதேவா தேவேந்திரன் உட்கார்ந்து வந்துட்டு சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கான். சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கும் போது துர்வாச ரிஷிகள்னு ஒரு முனிகள், இந்த துர்வாச முனிகள் வர்றாரு. அவர் வைகுண்டத்திலிருந்து வர்றாரு. வைகுண்டத்துக்கு போய் கடவுளை பிரார்த்தனை செஞ்சு அவருக்கு கடவுள் பரமாத்மா போட்டிருக்க மாலை ஒண்ணு வாங்கிட்டு வர்றாரு. நிர்மால்யன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாலையை வாங்கிட்டு வந்துட்டு இருக்காரு. மாலையை வாங்கிட்டு வந்து
வர வழியில தேவேந்திர பார்த்தான், ராஜனை பார்த்தா அவருக்கு ஒரு மாலை போடுறது இல்லையா, அப்படியே இந்த ரிஷிகளும் கூட அந்த மாலையை கொண்டு போய் இந்திரனுடைய கழுத்துக்கு போடுறாரு. இந்திரன் மேல உட்காந்துருக்கான், இங்க இருந்து மேலே போடுறாரு, இந்திரனோட மேல போய் விழுது. அவன் இது என்ன மாலையை கொண்டு போய் என் மேல போடுறான், இந்த ரிஷி போடுற மாலையை, நான் ராஜா இந்திரன் நானு, அதை நான் எதுக்கு போட்டுக்கணும்னு சொல்லி அவன் என்ன பண்றான், அந்த மாலையை எடுத்து வாகனத்துக்கு போடுறான். வாகனம் எது? யானை. யானைக்கு போடுறான். யானை இது என்னது, நான் இப்ப போயிட்டு இருக்கேன், என் மேல இன்னும் மாலையெல்லாம் போட்டுறாங்கன்னு சொல்லி யானை அதை எடுத்து கீழே போட்டு மிதிச்சிருது. துர்வாசருக்கு கோபம் வருது. அல்லையா, நான் வைகுண்ட லோகத்துக்கு போய் வைகுண்ட லோகத்துல இருந்து பரமாத்மா சுவாமி போட்டிருக்க மாலையை எடுத்து பிரசாதம் அதை நிர்மாலயத்தை கொண்டு வந்து உனக்கு கொடுத்தா நீ அந்த கண்ணை ஒத்திக்கணும், தலைமையில வச்சுக்கணும், அதை வச்சுக்காம கழுத்துட்டு போட்டதை எடுத்து வாகனத்து மேல போட்ட, அதுவும் கீழே போட்டு மிதிச்சு தள்ளிருச்சு. இப்படியெல்லாம் யாராவது அவமானம் செய்வாங்களா? சுவாமிக்கு போட்ட பிரசாதம் இது, இந்த பிரசாதத்தை யாராவது அவமானம் செய்வாங்களா? கேட்கிறாரு. சொதத்த மாலா புவி பாத்தா கோபத்தோ, கோபம் வந்துருது. புவி பாத்தா கோபத்தா, ஸ்வதத்த மாலா, அவரு மாலையை கொடுக்கிறாரு, அந்த மாலையை கொண்டு போய் அந்த யானை மேல போட்டா கீழே போட்டு மிதிச்சிருது. அவருக்கு கோபம் வருது. புவி பார்த்தா கோபத்தா, கீழே போட்டு மிதிச்சிருது யானை. இதை பார்த்து கோபம் வருது அவருக்கு. ரிஷிகள் முதலே ரொம்ப கோபம் இருக்கிற துர்வாச ரிஷிகளுக்கு பிரசித்தி. அந்த ரிஷிகளுக்கு கோபம் வருது. துர்வாச சாபத ஆசுஹிஸ்ரீயா, சாபம் கொடுக்கிறாரு அவரு. என்னடா, பரமாத்மனுக்கு போட்டிருக்க மாலையை உண்மையில கொண்டு வந்து போட்டா கீழே போட்டு மிதிச்சு அவமானம் பண்றியா? நீ பரமாத்மனுக்கு அவமானம் பண்றியா, எனக்கு அவமானம் பண்றியான்னு சொல்லி சொல்றாரு. சாபம் கொடுக்கிறாரு. சக்ரே விஹீனே திதி ஜெய்பராஜேதே, உன்னுடைய ஐஸ்வர்யம் எல்லாம் நாசம் ஆகட்டும்னு சொல்லி சாபம் கொடுக்கிறாரு. ராஜா இல்லையா தேவேந்திரன், தேவதைகளுக்கு எல்லாம் ராஜனாக இருக்கவன். இந்த ராஜனுக்கு ராஜங்கிட்ட வேணுவாங்க இருக்கிறது ஐஸ்வர்யம், சம்பத் வேணுவாங்க இருக்கிறது. எல்லா ஐஸ்வர்யமும் கூட உங்ககிட்ட இருந்து நாசமாகட்டும் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுக்கிற. உன்னுடைய இந்திரனை ஏன் இந்திரன் கறிக்கிறோம்னா ஐஸ்வர்யம் இருக்கிறனால, இதி பரமேஸ்வரியேன்னு தாத்து. அப்படின்னா அவங்கிட்ட ஐஸ்வர்யம் நிறைய இருக்கு, சம்பத் நிறைய இருக்குன்னு அர்த்தம். அந்த ஐஸ்வர்யம் எல்லாம் நாசமாகட்டும் சொல்லி சாபம் கொடுக்கிறாரு. சக்கரே விஹீனே ஆசுஹி ஸ்ரீயா, அவன் ஸ்ரீயா சம்பத்து, இந்த ஐஸ்வர்யம் எல்லாம் அவனை விட்டு போயிருதாமா. சாபம் கொடுக்குறாரு இல்லையா, ஐஸ்வர்யம் எல்லாம் போயிருது. போனப்போ அவங்ககிட்ட ஆயுதமும் இல்லை, ஒன்னும் இல்லை, சக்தியே இல்லாம ஆயிடுறான். எல்லா தேவதைகள்கிட்ட, இந்த ராஜன்கிட்டே சக்தி இல்லை, பிரஜைகள் ஆகிறதுக்கு தேவதைகளுக்கு அவங்களுக்கும் சக்தி இல்லை. அப்போ என்ன பண்றாங்க, அட்டாக் பண்ணிடுறாங்க. வந்து புரா வயம் துவாம் சரணம் கதாஸ்மா, எல்லா அசுரர்கள் வந்து உங்க மேல தாக்குதல் நடத்திடுறாங்க. எல்லா தேவதைகளோட யுத்தம் செய்யறாங்க. தேவதைகளை அந்த லோகத்துல இருந்தே தேவலோகத்துல இருந்தே அனுப்பிடுறாங்க. இப்படி எல்லாம் ஆனப்போ அப்போ பரமாத்மா உங்ககிட்ட வந்திருந்தோம், போனாம வந்து உங்ககிட்ட பிரார்த்தனை செஞ்சிருந்தோம் போன யுகத்திலையும் கூட. அப்போ தொதாக்னயா பலினா சந்ததானா, நீ சொல்லியிருந்த அந்த அசுரர்களையும் கூப்பிட்டு வச்சிருந்த, இந்த பக்கம் தேவதைகள் நாங்களும் இருந்தோம், அவங்களும் இருந்தாங்க, சந்தி செஞ்ச நீ சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லி சமுத்திர மத்தனம் செய்யலாம்னு சொல்லி நீதான் அப்போ உபாயத்தை சொல்லியிருந்த. ததாக்னயா பலினா சந்ததானா வராத்கிரீஷஸ்ய பரேர சால்யதாம் வந்தாரகா மந்தரமேத்ய பாஹுபிஹி, நீ சொல்லியிருந்த சமுத்திர மத்தனம் செய்யுங்கன்னு சொல்லி நீ அப்போ ஆதேசம் செஞ்சிருந்த. ஆக்ஞையா ஆதேசம் செஞ்சிருந்த நீ. அந்த ஆதேசத்தோடைய எல்லாம் நாங்க தலையில வச்சுட்டு நாங்களும் கூட சமுத்திர மத்தனம் செய்யணும்னு சொல்லி நாங்களும் ஒப்பிக்கை கொடுத்தோம். அந்த அசுரர்களும் கூட சரின்னு சொன்னாங்க. சமுத்திர மத்தனம் செய்யணும்னா கடகோல் வேணும் இல்லையா, அது கடையருக்கு ஒரு கோல் வேணும் இல்லை, எங்கிருந்து கொண்டு வர்றதுன்னா நீ சொன்ன. அப்போ மேரு பர்வத்தை கொண்டு வாங்கன்னு சொன்னேன். பிருந்தாரகா மந்தரமேத்யா, இந்த மந்தர பர்வத்தம்னு புராணங்கள்ல இருக்கிறது, மேரு பர்வத்தனும் கூட சொல்றாங்க. மந்தர பர்வத்தத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மந்தர பர்வத்தம்னு கொண்டு வரணும்னு சொன்னா யார் கொண்டு வர்றாங்க? அதை எல்லா தேவதைகளும் போனாங்களாமா. அசுரர்களும் போனாங்க, ராட்சசர்களும் போயிட்டு இருக்காங்க, தேவதைகளும் போயிட்டு இருக்காங்க. மந்தார பர்வத்தை கொண்டு வரணும், அந்த மந்தர பர்வத்தை கொண்டு வந்து சமுத்திரத்தை மத்தனும் செய்யணும் நாங்கன்னு. ததா த்வயா நித்ய பலத்வ ஹேதுதோ, ஆனா அவங்கெல்லாம் கொண்டு போறாங்க, அந்த எடுக்கணும் இல்லையா அந்த பர்வத்தத்தை, அந்த மலையை கித்து எடுக்கணும் இல்லையா. அந்த மலையை எடுக்கணும்னு சொன்னா யாருக்கும் சக்தியே இல்லை. அவ்வளோ பெரிய தேவதைகள் அவங்களும் கூட, ராட்சசர்கள் அசுரர்கள் எல்லாம் இருக்காங்க, யாருக்கும் எடுக்கவே முடியல. எடுக்கிறதுக்கு பிரயத்தனம் பண்ணாங்க.
அந்த பர்வத்தை அந்த மலையை இவங்க மேல சாஞ்சிருச்சு. மலை சாஞ்சு அந்த மலைக்கோட அடியில இவங்கெல்லாம் தேவதைகள்ல விழுந்துட்டாங்க. அப்போ பிரார்த்தனை பண்றாங்க, பரமாத்மா வர்றான். யச்சூர்ண யத்தான் அகிலான் புனஷ்சதே. புடி புடியா செஞ்சிருச்சாமா அவங்க எல்லாம். யார் யாரு அந்த மலை கீழே விழுந்தாங்களோ மலை அவங்க மேல சாஞ்சு புடி புடி ஆயிட்டாங்களாமா. அப்போ பரமாத்மா வர்றான். அவன் வந்தப்போ த்வதீக்ஷயா பூர்வவதுத்திதா பிரபோ. பிரபோ நீ வந்த இல்லப்பா பரமாத்மா, சுவாமி நீ வந்த இல்ல அன்னைக்கு. வந்தப்போ நீ வந்து ஒன்னும் செய்யல, மலையை இப்படி எடுத்து வைக்க அதெல்லாம் ஒன்னும் செய்யல. நீ பார்த்த ஈக்ஷயா, நீ திருஷ்டி, நீ பார்த்த எப்படி என்ன இப்படி பார்த்த. நீ பார்த்த உடனே மலை எப்படி இருந்தா அப்படி போய் இருந்துருச்சு. தேவதைகள் எல்லாம் முதல்ல எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி நல்லா ஆயிட்டாங்க. அவங்க காயம் எதுவுமே ஆகல, அவங்களுக்கு நல்லா ஆயிட்டாங்க. அவங்க த்வதீக்ஷயா பூர்வதுத்திதா பிரபோ, முதல்ல எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி ஆயிட்டாங்க. எதனால? த்வதீக்ஷயா, உன்னுடைய தர்சனத்தினால, நீ அதை பார்த்ததுனால எல்லாருக்கும் நல்லா ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பரமாத்மா கருடனுடைய அனந்தநாமா, அனந்தான்னு பேரு, அந்த கருடனுடைய முதுகு மேல அந்த மலையை கொண்டு வந்து பரமாத்மனே எடுத்து வைக்கிறான். அந்த கருடனும் கூட கொண்டு வந்து சமுத்திரத்து மத்தியத்துல வைக்கிறான். சமுத்திர மத்தனத்தோடைய கதையை சொல்லிட்டு இருக்காரு மத்வாச்சாரியர் இங்க. கிருதச்ச கத்ரோ ஸ்தனயோத்ர வாசுகிஹி. சரி, ஒரு கயிறு வேணும் இல்லையா? கடகோலுக்கு ஒரு அந்த மந்திர பர்வத்தை கிடைச்சிருச்சு, கயிறு வேணும் இல்லையா? கயிறு எங்க இருந்து கொண்டு வர்றது அப்படின்னு சொன்னா அதையும் கூட சொல்றாங்க. கயிறு வாசுகிங்கிற நாகம் இருக்கு, அந்த வாசுகிங்கிற நாகத்தே கயிறா செஞ்சுக்கோங்கன்னு சொல்லி பரமாத்மா சொல்றான். பரமாத்மா சொன்னப்போ அந்த வாசுகிங்கிற நாகம் பாம்பு, அந்த நாக பாம்பு வந்து கயிறு மாதிரி சுத்திக்குது, அந்த மலையை சுத்திக்குது. சுத்திக்கப்போ கிருதச்ச கத்ரோ ஸ்தனயோத்ர வாசுகிஹி, கத்ரு தேவிங்கிற தேவதையோடைய மகனாக இருக்கவன் இந்த வாசுகி. அந்த வாசுகி வந்து அந்த மலையெல்லாம் சுத்திக்கிறான். சுத்திக்கும் போது கடைய ஆரம்பிக்கிறாங்க. நேத்ரம் துவயா கஷ்யபஜஸ்ஸநாகராட் மமந்துரப்திம் மமந்துஹு, அந்த சமுத்திரத்தை கடையணும் இல்லையா? அதுக்கோஸ்கரமாகி மமந்துரப்திம் சஹிதாஸ்த்வயா சுராஹா சஹாசுரா திவ்யபயோகிருதாதிகம். சுராஹா சஹா அசுராஹா, சுரர்கள்னா தேவதைகள், அசுரர்கள் சொன்னா ராட்சசர்கள். இரண்டு பேரும் சேர்ந்து சமுத்திரம் இந்த பக்கம் தேவதைகள், இந்த பக்கம் அசுரர்கள்னு சொல்லி அப்போ மறுபடியும் சண்டை போட்டிருக்காங்க தேவதைகளும் அசுரர்களும். ஏன்னா பாம்போட தலையோட பாகம் இருக்கு, வால் பகுதி இருக்கு. தலைப்பகுதி யார் பிடிச்சுக்கணும், வால் பகுதி யார் பிடிச்சுக்கணும் சொல்லி மறுபடியும் அங்க சண்டை போட்டிருக்காங்க. நைச்சந்த புச்சம் திதிஜா மங்களம் ததித்யதாக்ரம் ஜக்ருஹு விஷோல்பணம். அசுரர்கள் சொல்றாங்க, வாழை நாங்க பிடிச்சுக்கணுமா? பாம்போட வாழை பிடிச்சு நாங்க சமுத்திர மத்தனம் செய்யணுமா? வாளுங்கிறது அது பின்னாடி பின்பாகத்துல இருக்கிறது, அந்த பின்பகுதி. அது அந்த பின்பகுதி அது அமங்கலமான பகுதி. அமங்கலம் நெய்ச்சந்த புச்சம் திதிஜாக அமங்கலம், அமங்கலமாக இருக்கிறது அந்த வால் பகுதி. அந்த வால் பகுதியை பிடிச்சி நாங்க சமுத்திர மத்தனம் செஞ்சு அதுல இருந்து வர்ற அமிர்தத்தை நாங்க எடுத்துக்கணுமா? அதெல்லாம் எங்களால செய்ய முடியாது. அமங்கலமான பகுதி அது வால் பகுதி, அதை பிடிச்சுக்க மாட்டோம் அப்படிங்கிற. சரி, தலைப்பகுதியை பிடிச்சுக்கோங்கிறான் பரமாத்மா. அந்த வாசுகி நாகத்தோட தலைய பகுதியை பிடிச்சிட்டு இவங்க எல்லாம் சமுத்திர மத்தனம் செய்யுங்கன்னு சொல்றான். அப்போ தேவதைகள் எல்லாம் வந்து வால் பகுதியை பிடிச்சுக்கிறாங்க. பரமாத்மா சொன்னதுக்கப்புறம் கேட்டுதான் ஆகணும், ஆதேசம் அது. கேட்டுட்டு வந்து எல்லா தேவதைகளும் கூட சமுத்திர மத்தனம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸ்ராந்தாஸ்து தேதோ விபுதாஸ்து புச்சம் துவயா சமேத ஜக்ருஹுஸ்த்வதாஸ்ரயாஹ. இப்ப பரமாத்மா தன்னை பேச்ச கேட்டவங்க யாரு? தேவதைகள் இல்லையா? வாழை முதலே பரமாத்மா சொன்னா நீங்க வாழை பிடிச்சுக்கோங்க, தலையை பிடிச்சுக்கோங்கன்னு. ஆனா இவங்க அமங்கலமாக இருக்கிறது வாள் நாங்க பிடிச்சுக்க மாட்டோம்னாங்க அசுரர்கள். அதுக்கோஸ்கரம் அசுரர்களை தலையை பகுதியை பிடிச்சுக்கொண்டு நீங்க என்ன பண்ணுங்க, சமுத்திர மத்தனம் செய்யுங்கன்னு சொன்னா பரமாத்மா. சமுத்திர மத்தனம் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த வாய்ப்பகுதியிலிருந்து விஷம் வந்துட்டு இருக்கு. நாகப்பாம்பு இல்லையா, விஷம் வெளியே வந்துட்டு இருக்கு. அவங்களால முடியவே இல்லை, சமுத்திர மத்தனம் செய்யவே முடியல அசுரர்களால. வால் பகுதியை பிடிச்சிருந்தா பிரச்சனை இல்லை, ஆனா தலைப்பகுதியை பிடிச்சிட்டாங்க இல்லையா, வாயிலிருந்து விஷம் வந்துட்டே இருக்கு. அவங்களால சமுத்திர மத்தனம் செய்யவே முடியல. ஆனா இந்த வால் பகுதியை தேவதைக்கு பிடிச்சிட்டாங்க. மேல இருந்து அவங்க மேல அமிர்த விருஷ்டி வந்துட்டே இருக்கு. நல்லா காலி வந்துட்டு இருக்கு, காத்து வந்துட்டு இருக்கு, அமிர்தம் விருஷ்டி ஆயிட்டு இருக்கு, மழை வந்துட்டு இருக்கு. அவங்க மேல மழை வந்துட்டு இருக்கும் போது அவங்க சுகமா அவங்க சமுத்திர மத்தனம் செஞ்சாங்க. ஆனா இவங்களால அசுரர்களால சமுத்திர மத்தனத்தை செய்யவே முடியல. விஷம் வந்துட்டு இருக்கு, விஷ காத்து வந்துட்டு இருக்கு. அவங்களால சமுத்திர மத்தனமே செய்ய முடியல.
அப்போ பரமாத்மா அவங்க அசுரர்களுக்குள்ள எல்லாம் போய் அவங்களுக்கு சக்தி கொடுத்து அவங்களுக்கு கூட சமுத்திர மத்தனம் செய்யறபடி செஞ்சான். இப்போ இவங்களுக்கு ஸ்ராந்தாகா தேவதைகளுக்கும் அவங்களாலேயும் முடியல. அப்ப அவங்களுக்குள்ளேயும் போய் பரமாத்மா நின்று சமுத்திர மத்தனம் செஞ்சுட்டு இருக்கும்போது இப்போ ஸ்ரீமதாச்சார் சொல்றாரு, பரமாத்மனுடைய மகிமையை பார்த்தீங்களா? ஏன்னா பரமாத்மா அந்த கடகோல் அந்த பர்வத்தத்துக்குள்ளேயும் அந்த கடகோல் ஆகிற பர்வத்தத்தை எடுத்துட்டு வந்தவர் யாரு? பரமாத்மா தான் எடுத்துட்டு வந்தான். வாசுகியை வர சொன்னது யாரு? பரமாத்மா தான் எடுத்துட்டு வந்தான். இப்படி எல்லாத்தையும் கூட பரமாத்மா செஞ்சுட்டு இருக்கான். சமுத்திர மத்தனம் செஞ்சுட்டு இருக்கிறது பரமாத்மனுடைய கருணையினால சமுத்திர மத்தனம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதாதிபாராத விஷத்சு காஞ்சனோ கிரிஸ்ஸ பாதாளமதத்வமேவா தம் கச்ச பாத்மா த்வபரஸ்வ புருஷ்டே. அப்போ அந்த சமுத்திரம் தான் செஞ்சுட்டு இருக்கும் போது அந்த மலை பொடியா ஆக ஆரம்பிச்சிருச்சாமா. ஏன்னா அந்த மலை ரெண்டு பக்கம், இந்த பக்கம் அசுரர்கள் இது பண்ணிட்டு இருக்காங்க, இந்த பக்கம் தேவதைகள் இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பொடியா ஆக மாதிரி இருக்கிறது அந்த பர்வத்தம். அந்த மலையை பொடி ஆகக்கூடாதுன்னு சொல்லி பரமாத்மா அந்த மலைக்குள்ள போய் நின்னானாமா. அப்படி இருந்தாலும் அந்த மலை கீழே சமுத்திரத்துக்குள்ள உள்ள போயிட்டு இருக்காமா. அதுக்கோஸ்கரம் பரமாத்மா கூர்மாவதாரம் ஆமை ரூபான். அந்த கூர்மாவதாரத்துல போய் பரமாத்மா நின்று அந்த சமுத்திரத்தை இப்படி பிடிச்சிட்டு இருக்கானாமா. சமுத்திரத்துக்குள்ள போய் அந்த மலை உள்ள விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி பரமாத்மா பிடிச்சிட்டு இருக்கானாமா. இப்படி பிடிச்சிட்டு இருந்தா மேல போயிட்டு இருக்காமா அந்த மலை. அப்படி மறுபடியும் பரமாத்மா மேல ஒரு ரூபத்துல இருந்து நின்று அந்த சமுத்திரம் மேலையும் போகாம கீழையும் போகாம பொடியும் ஆகாம நல்லா அது கடகோல் மாதிரி இருந்து சமுத்திர மத்தனம் செய்யணும்னு சொல்லி பரமாத்மா அதுக்குள்ள நின்று அதுக்கு ஒரு சக்தியை கொடுத்துருக்கான். அவ்வளோ இல்ல, பரமாத்மா இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னா, அந்த பாம்பு இந்த பக்கம் தேவதைகள் எழுதிட்டு இருக்காங்க, இந்த பக்கம் அசுரர்கள் இது பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஆகணும்? இவன் எடுத்தக்கப்புறம் இந்த பக்கம் இழுக்கிறான், இந்த பக்கம் இழுக்கிறாங்க. இழுத்தா அந்த பாம்பு பிஞ்சு போயிற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த பாம்புக்குள்ளேயும் போய் வாசுகி நாகராஜா, அந்த நாகராஜனுக்குள்ளேயும் போய் பரமாத்மா நின்று அதுக்கு சக்தியை கொடுத்தாங்க. அந்த சமுத்திர மத்தனம் செய்யற சக்தின்னு கொடுத்தவன் பரமாத்மா. தேவதைகளுக்கும் முடியல, அசுரர்களுக்கும் முடியல, அவங்களுக்குள்ளேயும் போய் பரமாத்மா நின்று அவங்களுக்கு சக்தியை கொடுத்தான். இப்படி எல்லாம் இருக்கும்போது ஹாலாஹல விஷங்கிற வருது. அந்த விஷம் வந்தப்போ பரமாத்மா சொல்றான், வாயுதேவருக்கு சொல்றான் பரமாத்மா, நீ இந்த விஷயத்த குடிக்கணும் சொல்லி. வாயுதேவர் விஷயத்த குடிக்கிறாரு. கொஞ்சம் பாகம் இருக்கிறது, அந்த பாகத்தை ருத்ரதேவருக்கு கொடுக்கிறாரு, சிவனுக்கு கொடுக்கறாங்க. சிவனுக்கு கொடுத்தா சிவர் குடிக்கிறாரு. சதத் பிபன் கண்டகதேன தேன நிபாதிதோ மூர்ச்சித ஆசுருத்ரஹா ஹரே கரஸ்பர்ஷ பலாத் சன்யாமவாப நீலோஸ்ய கலஸ்ததாசீத். பரமாத்மா அந்த விஷத்தை கொடுக்கிறார். விஷத்தை சிவனுக்கு சொன்னா இந்த சிவன் அந்த ஹாலாஹல விஷத்தை குடிச்சிட்டு இருக்காரு. குடிச்சா இந்த கண்டத்து பகுதியில நின்னுக்கிறதாமா அந்த விஷம். இந்த கண்டத்து பகுதியில் நின்னப்போ விழுந்துடுறாரு. அப்ப பரமாத்மா அவரை மறுபடியும் எழுப்பி அந்த சிவனுடைய கழுத்துக்குள்ள அந்த விஷம் இறங்காத மாதிரி செஞ்சப்போ அன்னையிலிருந்து சிவனை நீலகண்டா நஞ்சுண்டான்னு சொல்லி எல்லாரும் கூட கூப்பிட ஆரம்பிக்கிறாங்களாமா. சதத் பிபந்த் கண்டகதேனா, கண்டத்திலே நின்னுக்கிறதாமா, விஷம் உள்ள போறது இல்லை. அது இருக்கும்போது பரமாத்மா அப்போல இருந்து எல்லாரும் கூட லோகத்துல இருக்க எல்லா ஜனங்களும் கூட நஞ்சுண்டா சிவா நீலகண்டான்னு சொல்லி அவரை கூப்பிட ஆரம்பிக்கிறாங்களாமா. நீலோஸ்ய கலஸ்ததாஷீத் சன்யாமவா. அப்ப சன்யன்னு சொன்னா பேரு, நீலகண்டங்கிற பேரை அன்னையிலிருந்து சிவனுக்கு கொடுத்துட்டாங்க. அன்னையிலிருந்து எல்லாரும் கூட சிவனை நீலகண்டா ருத்ரா சம்புன்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சாங்களாமா. இப்படியெல்லாம் இருக்கும்போது அந்த சமுத்திரத்திலிருந்து வேற பிராணிகள் வருது. உச்சைஸ்ரவா நாம துரங்கமோ பூத் ததா ஐராவத நாமதேயஹா. ஐராவத நாமதேயஹா, ஐராவதங்கிற யானை வருது, குதிரை வருது. நீங்க கேள்வி கேட்கலாம், அல்ல ஆச்சாரே நீங்க எங்க இருந்து உபன்யாசம் ஸ்டார்ட் பண்ணீங்க? ஐராவத ஐராவதங்கிற யானை மேல இந்திரன் உட்கார்ந்துருந்தா அங்க இருந்து சமுத்திர மத்தனத்தோடைய கதை ஆரம்பிச்சது அல்லவா? இப்ப மறுபடியும் சமுத்திரத்துல இருந்து சமுத்திர மத்தன காலத்துல ஐராவதம் வருதுன்னா என்ன அர்த்தம்? அங்க முதல்ல ஐராவதம் இருந்தது இல்லையா? இப்ப வந்துட்டு இருக்குன்னு சொல்றீங்கன்னா, ஐராவதங்கிறது ஒரு யானையோடைய குலத்தோடைய பேரு. அந்த ஐராவதங்கிற யானை முதல்ல இருந்து இப்போ அந்த குலத்தோட யானைகள் மறுபடியும் நிறைய யானைகள் வந்துச்சுன்னு அவ்வளவுதான் அர்த்தம். அதுக்கு எந்த விரோதமும் இல்லை அப்படின்னு ஸ்ரீமதாச்சார் சொல்லிட்டு இருக்காரு. உச்சைஸ்ரவாகா,
குதிரையோட காது இவ்வளோ பெருசா இருக்காமா. அந்த இவ்வளோ பெரிய காது இருக்கிற குதிரை வந்துச்சு. அதுக்கு உச்சைஸ்வரவசன்னு பேரு. ஐராவத எப்படிங்கிற ஒரு யானையோடைய கூட்டம் அது வெளியே வந்துச்சு. அநேக திக்பாலகஜாக வேறு வேறு திக்பாலர்களாக இருக்க யானைகள் எல்லாம் வந்துச்சு. அப்படியே ததா யுதான்யாபரணானி சைவ திவோகசாம் பாரிஜாதஸ்தருஷ்சா. ஆயுதானி ஆபரணானி, நிறைய ஆயுதங்கள் வந்துதாமா. சமுத்திர மதனம் செஞ்ச போது நிறைய நிறைய ஆயுதங்கள் எல்லாம் வந்துதாமா. ஒவ்வொரு தெய்வத்துகளுக்கு ஒவ்வொரு ஆயுதம் சொல்லி எல்லாம் எடுத்துக்கிட்டாங்களாமா. அப்புறம் ஆபரணானி, நல்ல ஆபரணங்கள், வஜ்ரம், வைடூரியம், தங்கம், எல்லா ஆபரணங்களும் கூட வந்துச்சாமா. அது மாணிக்கங்கிற ரத்தம் எல்லாம் இருக்கிற ஆபரணம் வந்துச்சாமா. பாரிஜாதஸ்தருஷ்சா, பாரிஜாத்தங்கிற மரமும் கூட வந்துச்சாமா. பாரிஜாத்த மரம் சமுத்திரமத்துல இருந்து வந்துதாமா அந்த மரம். ததைவ